எனக்கு தாயிலே சிறந்த கோபுரமும் கிடையாது, தந்தை சொல்லு மேலிருந்த மந்திரமும் கிடையாது. என் தாயுடைய பாதத்துக்கு நான் மல்லிகை முள்ளிகை கோம்பு மந்தார மலரை கொண்டு வந்து இந்த படிபலகள் போகலாம். கண்ணே அம்மா என்று மட்டுமில்ல, சரி இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நானே உனக்கு தாயா வரணும், நீயே எனக்கு மகனா வரணும். அப்படி என்று இந்த அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். ஆகட்டம்மா, நல்லா இருப்பா. தாயே இரவு நல்ல நேரத்திலே என்ன எதுக்காகமா அழைத்த காரணம் என்ன தாயே? மகனே, நான் எதுக்காக கூப்பிட்டேன், அந்த விஷயத்தை சொன்னா பெரிய சந்தோஷப்படுவேன். என்னம்மா என்னம்மா என்ன விசேஷம்? எதுக்காக கூப்பிட்டு? எதுக்குமா? கண்ண கல்யாணம் கல்யாணம்
புண்டை ஒப்பங்க மாடு கல்யாணம் இல்ல உனக்கு கல்யாணம். உனக்கு கல்யாணம். அவங்களுக்கே வயசாயிருச்சு, நாளைக்கே பூவே சாவரத்துக்கு இருக்கிறாங்க, கல்யாணம் பண்றாங்க. ஆமா. நான் அப்படித்தானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி நானும் ஆசை கேட்கறேன். சொல்லுங்களாண்ணா. பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். பாத்துட்டியா? என்ன பார்த்துட்டு வந்தோம். கல்யாணம் பண்ணா அது எப்படி இது? கருப்பும் சிவப்பும் கலந்துருக்கும். என்னம்மா கருப்பும் சிவப்பும் கலந்து? ஏய், இங்க வாங்க. நான் எப்படி ஒரு மகன் சொல்றது? கல்யாணத்துலயே நான் மொழி வந்துருச்சேன். கல்யாணத்துல மொழி வந்துருச்சாரு. தெளிவா சொல்லு. முகூர்த்த நேரம் மீறி போயிடும். சரி சரி சீக்கிரமா. ஏன் முயர்னா என்ன, எமகட்டில தாலி கட்டினா என்ன? அவ்வளவுதான். ஆமா, நான் கல்யாணம் பண்ணா அது என்னது? கல்யாணம் பண்ணா முத ஒரு காலை வெட்டுவாங்க. அம்மா, கல்யாணத்துக்கு காலை வெட்டி விடாம அப்புறம் எப்படி கல்யாணம்? ஒரு தாச மத்தவளை எப்படியா சொல்றது? ஏமா முத முகூர்த்த கல்யாணமே முகூர்த்த கால் வெட்டணும்பா. முகூர்த்த காலா? முகூர்த்த கால் வெட்டி சரி பந்தல போட்டு நட்டு பந்தல்லயே பறையன் விட்டு அடிப்பாங்க. அம்மா பாருமா, இங்க ஆறு விட்டு அடிக்கிறானுங்க. ஏய், நானே ஒண்ணு கண்ணு வச்சிருக்கிறேன். அதுகிட்ட எல்லாத்தையும் சொல்லி தப்பு அடிக்கிறதுல கல்யாணம் வேண்டாம் பண்ண என்ன பண்றது? ஏமா தப்பு அடிக்கணும்ல, நான் கல்யாணம் வாத்தியம் தெளிவா எடுத்து சொல்லு. அப்படி கல்யாணத்துக்கு வாத்தியத்தை போட்டு சரி, அம்மா மாதிரி ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்து பக்கத்துல உட்கார வைப்பாங்க. பொம்பளைய அப்புறம் உடனே ஒரு 5 குடம் குடிக்கிற மாதிரி பெரிய காரத்தாலியா கட்டுவாங்க. அவ கழுத்துல நீ கட்டணும். தூக்கி நான் கட்டணுமா? எரம குடிக்கிற தாலிய. எருமை குடிக்கிற தாலிவா? ஏமா எருமை குடிக்கிற தாலிவா கட்டுட்டோம்? ஏய், எறும்பு குடிக்கிற அது தாலியா? மாதிரி தங்க தாலிப்பா. தாரையும் தாலியும். காரையும் தாலியும் இது அதான் காரத்தாலி. அப்புறம் கட்டி காரையும் தாலியும் கட்டி உடனே திருச்செங்கோட்டுக்கு போவாங்க. இதுக்கு வண்டிகள்ல 3 சுத்தி நீ உங்க வீட்டுக்காரையும் கீழே விழுந்து செத்து பேர் இருக்கு. அம்மா, யாரும் அப்படி கல்யாணம் பண்ணி கோயில் மேல கீழே வந்து திருச்செங்கோடு சத்திய சிவன் ஒரே இடத்துல இருக்கிறாங்களே செங்கோட்டைங்க. ஆமா, அதனால பொண்டாட்டி பிரச்சனை பிரியாத இருக்கணும்னு அங்க போவாங்க. சரி, போயிட்டு வந்து முதல் ராத்திரி ஒரு வீட்டுல உண்ணி அவளி விட்டு விடுவாங்களா? ஆமா, வீட்டெழுத்தி சங்கிலி போட்டு விட்டுட்டு திறந்தே விட்டுறது. திறந்து விட்டா நாய் பூந்துறாத. அதனால லைட் அமைச்சு விட்டுருவாங்க. அப்புறம் இருட்டுல படுத்துக்கிட்டு கிடக்கணுமா? வீட்டுல வேலை தான் ஒரு நாளைக்கு செஞ்சு கத்துக்கிட்டுன்னு வச்சுக்க. என்ன வேலை? தனியா பரப்ப. என்னடா வேலை? இந்த பைப் அடிக்கிறாங்க பத்தியா? ஆமா, போரிங் பைப், தண்ணி போர் பைப்பு. ஆமா, நீ தண்ணி அடிக்கணும், நீ அழுத்தணும், அவ தண்ணிய தாங்கணும். குடத்துல எடுத்துட்டு போகணுமா அவ தண்ணி? அவர் நாளுக்கு நாள் வவுறு முன்ன வந்து கல்யாணத்தை பத்தி சொல்லி கொடுக்கறத. இதுதான் கல்யாணமா? என்ன கல்யாணம்? கல்யாணத்தை பண்ணி அந்த பண்டத்தை பார்த்துட்டீங்கன்னா பயந்து செத்து போயிருவேன். என்னடா அது அப்படியே கொஞ்சம் பண்றோம்? அப்பேற்பட்ட பண்டங்க. அது மரப்பழக்கம் சின்ன பையன் உனக்கு தெரியாது. அப்படியா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணா ஒரு நன்மையான செய்தி தானே தவிர மற்றது ஒண்ணும் இல்லைங்க. சரி, நாட்டில் நடக்கிறது தானே. அப்ப நீ நல்லா ஆர்வத்தோட சொல்லும் போது நான் உங்க அம்மாலே கேக்குறேம்மா, செஞ்சு பண்ணிக்கிறோம். கல்யாணம் செஞ்சுக்கிறியா? செஞ்சுக்கிறோம். இப்ப நல்லா ஆர்வத்தை சொல்ல எனக்கு இப்பயே பண்ணலாம்னு இருக்குது. முடிஞ்சா பாரு, இல்லைன்னா நான் பாத்துக்கிறேன். நீ தாலி என்னடா சொல்லட்டும்? பொண்ணு யாருன்னு கேக்குறீங்க? பொண்ணு யாருமா? உங்க தாய் மாமா மகன். எடுத்து சொல்லு. பொண்ணு கண்ணகி பரமேஸ்வரி. எங்க மாமகளா? மாட்டு பிள்ளை. ஓமலூர்ல மானாச்சிலி போடுறவளா? ஆமா ஆமா, வயசுக்கு வந்துட்டாலாமா? இல்ல, வயசுக்கு வரலன்னும். எப்படா வயசுக்கு வராது பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டோம்? கொல்ல தள்ளிக்க வேண்டியதான். அம்மா வராதியா கல்யாணம் பண்ணுவாங்க. சரி சரி சரி. அம்மா, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செஞ்சாச்சு. இப்ப என்ன பண்ணு தெரியுமா? மனமே அவளையில உட்கார வச்சு பிள்ளைய கூட்டு. சரிம்மா, கூட்டோமா. முக்காடு போட்டு கூட்டிட்டா அளவுக்கு போற. காடு போட்டு கூட்டியாருதா? புது பொண்ணு முக்காடு போட்டுலாம் அந்த காலத்துல. சரிங்க சரி.
எனக்கு படுத்துட்டு கேள முன்னாடி வாங்க ஐயா, பின்னாடி நிக்கிறீங்க. அது எங்க மாமியாளா? மாமியார் மாமனார் பொண்டாட்டியோட மாமியா நல்லா இருக்கு. மகனே கோவிலா இப்படித்தான் வேணும் மாமியாலும். ஆமா ரொம்ப நேரம் ஆகி போச்சு. நான் எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சீக்கிரமா தாலி கட்டு. சுப்பரம்பரம் சசிவர்ணம் சதுர்புஜம் மட்கஸ்லஹாயர்மாம் கூட்டலாம் பொணமுலஹாயர்மாம் அப்போதான் நான் முத கல்யாணம் பண்றேன். கத்திரிக்காயிரமாம் அரிசாயிரமாம் பருப்பாயிரமாம் வாத்திரிகாமிகள் 2000 லேடியாவுக்கு 5000. ஓம் நம சிவா சுவாகா சுவாகா. ஆனா நீ யாரப்பா? நான் தான் ஐயர்வாள். நல்லா தாலி நல்லா பூசை போட்டு எடுத்து விடு. எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு 100 வருஷம் வாழணும். எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு வரியா? அப்படியே இங்க இருக்குது. நீ மடியில இந்த பக்கம் பூந்து ஓடுறியா? மடியில வைக்காத. தாயே மகனே திருமணம் செய்யலமா? ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. சரிம்மா. நம்மளுடைய குழந்தை வித்து நினைச்சு திருமணம் செய்துட்டேன். கல்யாணம் செஞ்சாச்சு. ஆமா அண்ணா நீங்க ஒரு தரமா அமைதியா இருங்க. சரி, நாங்க ஊர்வலம் போயிட்டு வரோம். ஊர்வலம் எதுக்குடா? ஆனு மேல உட்கார வச்சு என் மகனை ஊர்வலம் கொண்டாடணும். அப்படியே சுத்தி வரணும். ஒரு மகன் ஆமா வரத்துல பிறந்தவன் வரத்துல பிறந்த மகனை ஊர்வலம் போறதில்ல, பங்கு கட்டி ஊர்வலம். ஏய், ஒரு மகனுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கிறேன். இங்க பங்கு கட்டி ஊர்வலம் வரணுமா? சரி, ஆன மாலை குதிரை மாலை ஏத்தி ஒரு மகன் சொத்தா இல்ல. ஆமா ஆமா ஆமா. கோடிக்கணக்கான சொத்து. என்ன கதவு தங்கம், புடவை ராமாய் தங்கம், கலைஞரும் லட்சுமாய் கலைஞரும் நிலவு தங்கம், சம்மாரிச்சு பணமெல்லாம் மகுடு முட்டி முகடு கிடக்கு. முட்டி அரிக்காடு தங்கம். பின்ன என்ன ஒரு லிட்டர் பால்ல 14 லிட்டர் தண்ணி ஊத்தி வித்தவன்ல. அது எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் பூரா மறைச்சேன். சரி அக்கா, மகனுக்கு கல்யாணம் செஞ்சாச்சு. ஆனு மேல உட்கார வச்சு ஊர்களை வரணும். சரிங்க. அதனால எல்லாரும் நீங்க கூட வாங்க. எப்படி ஊர்களை பாரு. போலாமா? ஆகட்டும் தாயே. ஆனு மேல குதிரை மேல உட்காரு. நம்ம ஊர்களை போறோம். தாயே நான் ஊர்வலம் வரணுமா?
பாம்பு கடி தக்காளத்து பக்கம் வந்து நின்னாளா இல்ல கொல்லிக்கடை தக்காளத்து குறுக்க வந்து நின்னாளா யாரு கண்டுபட்டுச்சோ இந்த பாலடைஞ்ச பட்டணத்துல ஏன்டா கீழே விழுந்த சொல்ற கேளமா அம்மா நீ ஊரார பேசாத கல்யாணம் பண்ண பையன் உழுவிட்டான் அதுக்கு என்ன என்ன ஆச்சு ஆனமோட வந்த பால கீழே அலண்டு விழுந்தது என்னன்னு கேட்கிற ஊரை பேச்சாத புத்தல் சடத்தை யாரையும் நோக்காத நாட்டார பேச்சாத நல்ல சடத்தை யாரையும் நோக்காத எனக்கு மத்தால மணி ஓசை இருக்கு மாறு வந்து விடுகிறது என் கைதான ஓசை இருக்கு காதை வந்து கப்பது அங்க அடிக்கிற மத்தால எனக்கு இங்க இருக்க முடியவில்லை சிறுகடி ராஜ்யத்துல யாரோ தேவராஜ்ய சதுராட்டி வைத்து நடனம் ஆடுகிறாளாம் அம்மா அம்மா நான் ஆட்ட பார்க்க போறேம்மா ஆட்ட பார்க்க போறேன் ஆட்டுமா ஆமாம்மா மகனே தாயே உனக்கு ஆட்டஞ்சாலும் வேணுமா திருக்கடையூர் பட்டணம் எடுத்து போகணும். ஆட்டம் வேணும்னா நம்ம அரமனைக்கு முன்னாடி ஆட்டி வைக்கிறேன். கூத்தனுக்கு வேணும்னா நம்ம கோட்டை முன்னாடி ஆட்டி வைக்கிறேன். பார்த்து மனசாரலாம். அம்மா பணமா இல்ல அங்க நல்ல மாது அந்த திருநெல்வேலி ராஜ்யத்துல மாது நல்ல கூத்தாடுறாளாம். பொம்பளை ஆமா பொம்பளை ஆடுறதுக்கு தாமா பாக்கணும். அந்த ஆடுறத பாத்துட்டு வரமா அப்ப நல்லா நடுவு செய்யறாளாமா. பாத்துட்டு வரமா பொம்பளை ஆடுறது தான் எப்படி பொம்பளை ஆடுறான்னு பாக்கணுமல்ல. கடைசியில அம்மனத்தோட கூட ஆடுவேன் பாக்கணுமா. மகனே அம்மா அங்க ஆடுற ஆட்ட போய் பாக்கணுமா. ஆமா மகனே ஆடுறா அங்க கூத்து வந்து
குரங்காடுது சரி ஆட்டுங்கட்டி ஆடல செங்குரங்கு ஆடுல மகனே அங்க போகாத மாதிரி ஆடலையா மலை குரங்கு ஆடுதான் தேவி ஆடவில்ல செங்கூரங்க ஆடுதான் ஆமாமா இந்த மாதிரி வாசத்தை கூட உங்க கொஞ்ச நாள் சில நாள் இருந்து கூட பாத்துக்கலாம் இந்த மலைக்கூடங்க ஆடுதுகிறியே அது எப்படிமா தையா தக்கா அது எப்படிமா ஆடும் அதை பாத்துட்டு வரமா அட கடவுளே என் பையன் மனசை கெடுத்துட்டு இருக்கிறானே செங்கூரங்க ஆட்டத்தை பாத்துட்டு வர தாயே உங்க பையன் மனுஷன் நான் எதுக்குமா கெடுக்கிறேன் நான் எவனியுமா ஒருத்தனை கெடுக்க சொன்னாலும் பொழைக்க சொல்றது இல்ல பொய் பேசும் பித்தலாட்டம் பேச மாட்டேன் நானாவே எடுப்ப ஒருத்தர் திருட மாட்டேன் எல்லாம் ஒண்ணு தாண்டா அம்மா எப்பேற்பட்ட நாடு தெரியுமா அது எப்படி மாதிரி எப்பேற்பட்ட ஊர் தெரியுமா அது அங்க இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றேன் சொல்லம்மா காதல கிளம்பியும் 4 பேத்துக்கிட்ட தெரியுற மாதிரி சொல்லு மகனே அம்மா கோட்டை பந்தல் இருக்கிறேன் சரி வந்த சனம் நம்ம வீட்டை விட்டு போகல பலகாரம் சுட்ட வாசம் கூட போகல கோட்டை சனம் இந்த வந்த சனம் வந்து கொண்டிருக்குது பத்திர புரியல வந்த சனம் போகல ஊரை விட்டு போகல ஊர்ல வந்த ஆதரக்காரங்க ஊரை விட்டு போகலன்னா அவங்களுக்கு கணக்கு வழக்கு முடிக்காத இருக்குது சரி நாட்டம் பார்க்க போறேன்னு சொல்றேன் அது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா ஆமா அது எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட இடம் எப்படியா வந்த இடமா அந்த இடத்தினுடைய விஷயத்தை சொன்னாதானே சொல்லுமா அறியாத பிள்ளைக்கு தெரியும் தெரியும் சொல்லு பாப்பா மகனே பாம்பாடி மேல போறோம் மடிப்பிடிச்சு மாங்காய் போடும் மருந்து கள்ளி உள்ள நாடு தேல் அடிச்சு மேல போடக்கூடிய தேவடி அப்பறத்து நாடு அவரை கொட்ட கடையா இருந்தா கூட ஒரு ரூபாய் அள்ளிக்குவாங்க பணஞ்சாக்கு போனா தவிட மேல அடிப்பாங்க அப்பேற்பட்ட அல்ப நாடு அங்க போக வேண்டாம் சொல்றேன் கேளுமா
நான் ஒருத்தனாவா போறேன் பாருங்க இந்த உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க என்னுடைய ஜாதி ஜான சொந்த பந்தம் என்ன போல நாங்க செட்டி சொங்க செட்டி 4 செட்டி பார் தனத்துல மகன் தனபால செட்டியார் பூமிக்கு பெரிய பெரிய செட்டியார் எல்லாம் வர்றாங்க அவங்க எல்லாம் போகும்போது எனக்கு என்னமா வந்துரும் நானும் அவங்களுடைய கூட போறேன் அவங்களுடைய போய் ஆட்ட மாதிரி கூட்டு வந்துடுறேன் மகனே போவேணான்னு எத்தனை தடவை சொல்றது நான் என்ன சொன்னாலும் போய் அந்த மாதிரி வாடத்தை பார்த்தே தான் சண்டைக்கா போறேன் பொம்பளை ஆடுறா நானும் கூட பொம்பளை ஆடுறது தான் பாக்கணும் பொம்பளை எப்படி ஆடுறான்னு பார்த்துட்டு அவளுக்கு பார்த்துட்டா எங்களுக்கு என்ன வேலை கூத்தே கூட பொம்பளை ஆம்பளை என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆமா கூத்து பொம்பளை அண்ணா தான் பாக்குறாங்க கூட்டு வரீங்களான்னு கேக்குறாங்க ஆமா நானே பொம்பளை அண்ணா தான் கோமாளி வச்சு போடலான்னு இருக்கிறேன் நானே ஒரு மகனை வச்சுட்டு ருசி கண்டுக்கிட்டேன் வச்சிட்டு இருக்கிறேன் அவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டா வேண்டாம் கூத்து பார்க்க போன இடத்துல என்ன நடக்கும் ஏதாவது இதே கட்ட காலம் போறோம் ஆளுக்கார கட்டிங்க அடிக்கிறோம் கூத்து பாக்குறோம் வந்தோம் என்ன வரணும் நான் சாப்பிட மாட்டேன் நாங்க செட்டியாருங்க குடிக்கிறது இல்ல அதனால போக வேணாம்னு வெத்தலை பாக்கு போட மாட்டோம் குடிக்க மாட்டோம் இந்த குடிப்பழக்கமே எனக்கு பிடிக்காது ஆமா ஆமா அப்ப பணம் குறைஞ்சு போயிரும் இல்ல ஆமா அப்படியே அளப்புங்க 100 கிராம் போட்டு சரி போடி செட்டியாருன்னா அல்ற மாதிரி தான் அப்படி அள்ளுவீங்க 2 முழவு தான் இருக்கும் அப்படிதான் பாது பொழப்பு பிள்ளைகளுக்கு தெரியாது மகனே வேண்டாம்னு சொல்றேன் நான் போய்தான் ஆகணும் வேண்டாப்பா முடியாதம்மா ஆட்ட பார்த்து போய்தான் ஆகணும் கூத்து தானே பாக்குறோம் நானும் தான் கூட போறேன் பையனை கொண்டாந்து எப்படி சேர்த்துறன்னு பாரு தாயே நான் திருக்கடை ராஜ்யத்துக்கு ஆட்ட பார்க்க போறதுன்னா என்கிட்ட புக்கிறது 10 ரூபா தான் அந்த அம்மா கொடுத்துருக்குது காய்ச்சி பணம் இல்லாத எப்படி நான் ஆட்ட பார்க்க போக முடியும் பணமா இல்ல உனக்கு எவ்வளவு வேணும் கேள்றேன் தாயே நான் எவ்வளவு கேட்டாலும் தெரியா எவ்வளவு இல்ல எனக்கு காணமலை 5 லட்சம் குதிரை மேல 1 கோடி லட்சம் மகனே நீ ஆட்டம் பார்க்க போடுன்னா உனக்கு பணமா இல்ல காசு இல்லையா பொன் பொருள் இல்லையா நான் உனக்கு குடுக்கற மாதிரி இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 நிறுத்தமா வார்த்தை ஒரு 1000 பெண் கொடுத்தா மாதுவே நேரத்துல ஓடி வந்தா ஒரு ஆயிரத்தி கொடுத்துட்டு வந்துருவேன் நானு 2000 பெண் கொடுத்தா மாதுவே நான் பார்த்து ஒரே நடுநிலை செய்தா அந்த 2000 போட்டுருவேன் நானு 3000 பெண் கொடுத்தீங்கன்னா மாதுவே நான் பார்த்து முடிச்சான்னு வச்சுக்க 3000 போட்டு வந்துருவேன் நானு 10000 பெண் கொடுத்தா மாதுவே மேல பதவச்சு பண்ணானா இந்த 10000 நீ எடுத்து போன கொடுத்துருவேன் இதெல்லாம் எனக்கு பத்தாதமா நான் எனக்கு எவ்வளவு வேலை தெரியுமா ஆனை மேல 5 லட்சம் கொடுக்கணும் குதிரை மேல 1 கோடி லட்சம் ஒட்டகத்தை மேல 1 லட்சம் எனக்கு மார்பதுக்கும் தோல்பதுக்கும் மடிமுடி தங்கதால மெதுமுடி பொன்னால பூச்சக்கரை சித்தனையும் கொடுத்து நான் வெத்தலை பாக்கு செலவு எனக்கு கூட வராங்க பாத்தியா அவங்களுக்கு வெத்தலை பாக்கு செலவு ஒரு குட்டியான பாறை கொடுக்கணும் குட்டியான மேல திரவியா ஆமா அப்படி கொடுத்தா தான் நான் ஆட்ட பார்ப்பேன் பொம்பளைங்க ஆட்டத்தை 10 ரூபா கொண்டு போய் பொம்மை கூத்து பார்க்க போனேன் அசாத யாருக்கும் தெரியாத டென்ட் முட்டிக்கிட்டு போயிட்டு 10 ரூபாயும் கொண்டுகிட்டே வந்துட்டேன் அப்புறம் வீடுகள்லாம் என்ன பண்ண வீடுகெல்லாம் குடிச்சுட்டு போட்டாங்களா அதை எடுத்து குடிக்கிறது தான் காய்ச்சி போட்டுவாங்களா அதிகம் காய்ச்சி எப்படி அப்படின்னா சிக்கனம் இல்ல ஓடி வந்தா போட்டுருவானா நடந்து வந்தா போட்டுருவானா மாதிரினா அவனுக்கு விருப்பம் ஆமா பொம்பளைன்னா அவ்வளவு விருப்பம் தான் போயிட்டு வரமா இன்னொன்னு எனக்கு கவனமா கேளு மாதிரியா ஆடுறான்னு வச்சுக்க ஒரு கதத்துக்கு இந்த பக்கமே நீ பச்சை கூடாரம் பவள கூடாரம் அமைக்கணும் அக்கறைக்கு இந்தாண்டியே ஆமா சரி ஒரு காதவழிக்கு இந்தாண்டியே அப்படி பச்சை கூடாரம் பவள கூடாரம் அமைச்சு நீல கண்ணாடி பாவி அந்த கண்ணாடி வழியா தான் நீ ஆட்டமாக்கும்
பாதகி கம்பத்து மேல மேலே ஏறி அவ்வளவுதான். நாம கண்ணாடி பாவி கீழே பார்க்கலாம். இல்ல நம்ம அவத்தே கம்பத்துக்கு மேல கீழே உட்காந்துட்டு அண்ணாந்து பார்த்தா எங்க அத்துட்டு பிள்ளை கோண புளியாங்காய் அடித்தாலும் நான் கீழே பொறுக்குவேன். ஆமா வாதுக்கும் காலை அப்படி வாதுக்கும் காலை இப்படி வச்சு அறுத்தாளா நான் தான் அடியில பாத்துக்கிட்டேன். கோமாளியும் அப்படித்தான் பாத்துக்கிறோமா, அப்படி பாக்குறோமா? நல்லா தெரியும் ஆட்டம். கோண புளியாங்காய் நானும் அப்படியே பாத்துட்டு வரமா. கோண புளியாங்காய் கூட உளுந்தத்தை பொறுக்க மாட்டேன், அவளி என்ன பாப்பேன். ஆமா, பெரிய வாய்க்காலாட்டு இருக்க முடியல பாருமா. இவங்களோட சேர்ந்தாக்க இருக்கிறதுக்கு எடுத்து விடுவான். அதனால நீலக்கண்ணாடி பாவி நீலக்கண்ணாடி வழியா ஆட்டத்தை பார்த்துட்டு ஆட்டம் முடிந்த உடனே அரமனைக்கு வந்துடணும். வருவான் வருவான் என்று வழி மீது வழி பார்த்து கொண்டிருப்பேன். ஆமா, அந்த நானும் ஒரு அழுப்புள்ள தென்மதுரை. கொடி பிடிக்க மேல போடு கொலைக்கார தேசம், பாம்படிச்சு மேல போடு பழிக்கார தேசம், மருந்து போட்டு முகத்தில் போக மருந்து கள்ளி நாடு. அந்த நாட்டுக்கு போனா யாரு திரும்பி வரமாட்டாங்க மகனே. 5 மைல் தூரத்துக்கு இந்த வரமாக அக்கறைக்கு இந்த வரமாக பச்சை கூடார பவள கூடார அடித்து நீ கண்ணாடி வழி நிலை சுரகத்து வழியாக ஆட்டம் பார்த்துட்டு வர. கண்ணாடி வழியா ஆட்டம் பார்க்கணும். அம்மா ஆட்டம் முடிந்த உடனே படை பட்டாளம் எல்லாம் அரமணிக்கு வந்து சேரணும். தாய் சொல்லுக்கு மீறின தந்திரம் கிடையாது, தந்தை சொல்ல மீறின மந்திரம் கிடையாது. தாய் சொல்ல நான் தலைமையில வைத்து நீ சொன்ன பிரகாரமே நான் பகுதூரமா இந்த பரமாக இருந்த ஆட்டம் பார்த்துட்டு வரமா. அப்படியே ஆகட்டும் மகனே. தாய் வார்த்தை மீறவே மாட்டேன். போயிட்டு வரமா. ஆட்டம் பார்த்துட்டு அரமனைக்கு வந்துடணும். போய் வர தாயே. தாய் ஆனமலை 5 லட்சம், குதிரை மலை கோடி லட்சம், ஒட்டகத்தை மலை 1 லட்சம், மால் பதுக்கம் தோல் பதுக்கம் மணிமுடி தண்ணீர் தாளம் எதுமுடி பூச்சக்கரை வெத்தலை பாகு செலவு ஒரு குட்டியான பணத்தை கொடுத்திருக்கிறா. இத்தனை எடுத்து நம்ம நாட்டுக்கு திருகடி ராஜ்யத்துக்கு ஆட்ட போக போலாம். நம்பி வந்த அண்ணமார்களே இந்த ஆனச்சாலையில ஓட்டு போவோம். ஆனமலை 5 லட்சம், குதிரை மலை கோடி லட்சம், புத்தகத்தை மலை 1 லட்சம், இத்தனைய போட்டு இப்ப 80 தூரம் திருகடை பட்டணம் வந்திருக்கிறோம். இந்த திருகடை பட்டணத்துல என் தாய் சொன்ன வார்த்தை தவறக்கூடாது. திருகடை ராஜ்யத்துல மாதவி தேவராஜ்ய சதுராட்டி அங்க ஆடிக்கொண்டிருக்கிறார். நாம இந்த பரமாக அக்கறைக்கு இந்த பரமாக பச்சை கூடார பவள கூடார அடித்து நாம இங்க உட்காந்து நில சூரகத்து வழியாக ஆட்டத்தை பார்ப்போம். ஆட்டம் முடிஞ்சோடனே நாம இப்படி திரும்பி போயிருவோம். இப்படி உட்காந்து பார்ப்போம்னா